வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் தேங்காய் பாலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சகல நோயும் பறந்து ஓடிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேங்காய் பாலை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, முக்கியமாக சர்க்கரை நோயாளர்கள் சாப்பிடலாமா கூடாதா அப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இந்த தேங்காய் பாலில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்கு, தினசரி நம்ம தேங்காய் பாலை சாப்பிடுவதால் உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக என்ன மாற்றம் நமக்கு கிடைக்கும், இதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த தேங்காய் பாலை குடிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுபோல தேங்காய்க்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இது குறித்து பார்த்தீங்கன்னா, நல்லது மற்றும் நல்லது மட்டுமே என சமூக வலைதள பக்கத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சகல விதமான நோய்களையும் குணமாக்கக்கூடிய தேங்காய் பால் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஸோ இந்த தேங்காய் பாலுக்கு என்ன மாதிரியான மருத்துவ குணங்கள், என்ன மாதிரியான மகிமைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளணும். தேங்காய்க்கும் நமக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அன்னை வயிற்றிலிருந்து பூமிக்கு வர 10 மாதம் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல தேங்காய் கருவாகி பூமிக்கு வருவதற்கு 10 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தேங்காய்க்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை இதுவே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, தேங்காயில் அதிகமாக கொழுப்பு நிறைந்திருக்கு. இது உண்மையான ஒரு விஷயமாகவே சொல்லப்படுது. ஆனால் எப்பொழுது இந்த தேங்காய் பாலில் கொழுப்பு உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம சமைக்கும் போதுதான் தேங்காயில கொழுப்பாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. தேங்காயை குருமா வைத்து சமைத்து நாம சாப்பிட்டு வரும் பொழுது கெட்டு கொழுப்பாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. சமைக்காமல் அப்படியே நாம சாப்பிட்டு வரும் பொழுது நல்ல கொழுப்பு உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுது. முடிந்த அளவு தேங்காயை பச்சையாக சாப்பிடுங்கள். பச்சையாக சாப்பிட்டு வரும் பொழுது இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எந்தவித பக்க விளைவும் எந்தவித பாதிப்பையுமே உங்களுக்கு ஏற்படுத்தாது. தேங்காயை பச்சையாக ஒருவேளை உணவாக நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா இதில் நிறைய விதமான நன்மைகள் உங்களுக்கு உடல் ரீதியாக நிச்சயமாக ஏற்படும். தேங்காயை உடைத்த அரை மணி நேரத்திற்குள்ள பச்சையாக நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது அது அமிர்தமாகவே நீங்கள் பார்க்கலாம். தேங்காய் பால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நிச்சயமாக மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கது அப்படின்னு மருத்துவ ரீதியாகவே சொல்லப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உங்களுடைய உணவு பழக்கத்துல தேங்காய் பாலை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட நோய்களிலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் இதனால உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. தேங்காய் பாலில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பாலில் நார்ச்சத்து, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் B1, வைட்டமின் B3, வைட்டமின் B5 மற்றும் வைட்டமின் B6 என நிறைய விதமான ஊட்டச்சத்துகள் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மினரல், இரும்புச்சத்து, செலினியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் என அனைத்து விதமான ஊட்டச்சத்துகளும் இந்த தேங்காயில் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தேங்காய் பாலை நீங்கள் தினசரி எடுத்துக்கொள்ளும் போது இந்த அனைத்து விதமான ஊட்டச்சத்துகளும் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாகவே சொல்லலாம். தேங்காய் பால் மேக்னீஸ் சத்து அதிகமாக நிறைந்திருப்பதால் அதை அவ்வப்போது அறிந்து வரக்கூடிய நேயர்களுக்கு நீரிழிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக குறைகிறது. உடலில் உள்ள திசுகளின் வளர்ச்சியை தூண்ட செய்கிறது. செரிமான கோளாறுகளை சரி செய்து உடலின் மெட்டாபாலிசத்தை அதிகரிக்க செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுபோலவே கல்லீரல் வீக்கம், கல்லீரல் கொழுப்பு, கல்லீரல் சம்பந்தப்பட்ட எந்தவித பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கக்கூடிய ஒரு வலிமை கொண்டது அப்படின்னு இந்த தேங்காய் பாலை நாம சொல்லலாம். ஸோ கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, தினசரி நீங்க தேங்காய் பாலை சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களிலிருந்து நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுபோலவே தேங்காய் பாலில் லாரிக் ஆசிட் நிறைவே இருக்குங்க. இதனால பார்த்தீங்கன்னா, கொழுப்பின் அளவை குறைத்து இதயத்திற்கு ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய மோனோலாரின் சக்தி தேங்காயை தவிர வேறு எதுலையுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய சக்தி இந்த தேங்காய் பாலிலும் நிச்சயமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சகல விதமான நோய்களையுமே இந்த தேங்காய் பால் நிச்சயமாக குணமாக்கும். உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பு மற்றும் அழுக்குகளை இது நிச்சயமாக அகற்றும்.
ரத்தத்தை சுத்தமாக்கக்கூடிய ஒரு திறன் இந்த தேங்காய் பாலிற்கு நிச்சயமாக இருக்கிறது. அது போலவே உச்சி முதல் பாதம் வரை உள்ள உறுப்புகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறன் இந்த தேங்காய் பாலிற்கு நிச்சயமாக இருக்கிறது. தேங்காயை துருவி சிறிது நாட்டு சர்க்கரை சேர்த்து குழந்தைகளுக்கு மாலை சிற்றுண்டியாக நீங்க கொடுக்கலாம். பழங்காலத்துல பாத்தீங்கன்னா இருக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேங்காய் பால் கொடுத்து வாழ்நாட்களை நீட்டிப்பு செய்வார்கள். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் கடந்த கால வாழ்க்கையில நிச்சயமாக செய்து வந்திருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருமே இதை செய்வதில்லை. காலையில பார்த்தீங்கன்னா தேங்காயை துருவி அதனை அரைத்து பால் எடுத்து அதனுடன் நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி அல்லது தேன் சேர்ந்து குழந்தைகளுக்கு நீங்க தரலாங்க. இந்த மாதிரி நீங்க தந்து வரும் பொழுது ஆரோக்கியம் நிச்சயமாக குழந்தைகளுக்கு மேம்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்க தேங்காய் பாலை கொடுக்கும் போது அவர்களும் அதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இதனால உருவாகும். இதனால அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு நிறைய விதமான ஊட்டச்சத்துகள் எதிர்பார்க்காத வகையில நிச்சயமா அவர்களுக்கும் கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி முறைகளை நீங்க குழந்தைகளுக்கு நிச்சயமாக பின்பற்றலாம். அதுபோலவே வயதின் காரணமாக தசை நரம்புகளுக்கு போதிய ஊட்டச்சத்து நிறைய பேருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேர்கள் உங்களுடைய தசை நரம்புகளுடைய இறக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு தேங்காய் பாலை நீங்க குடித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுபோலவே பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் அதிகமாக குடித்தால் உடல் எடை கூடவிடும் என்ற பயம் நிறைய பேருக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளில் இருந்து பெறப்படக்கூடிய பாலில் இருக்கக்கூடிய உடல் எடை நிச்சயமாக கூடுங்க. ஆனால் தன்மையுள்ள கொழுப்புகளை விட ஆரோக்கியமான சத்துகள் அதிகம் கொண்ட தேங்காய் பால் நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது உடல் எடை கட்டுக்கோப்புடன் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதுபோலவே அனைவருக்குமே உடலில் இரும்புச்சத்து அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரியான அளவில் இரும்புச்சத்து இருந்தால் மட்டுமே உங்களுக்கு புத்துணர்ச்சி இல்லை உடல் ரீதியாக எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இரும்புச்சத்து குறைபாடுகளால் உடலில் வலிமை குறைதல், இரத்த சோகை ஏற்படுதல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேர்கள் தினமும் ஒரு கோப்பை தேங்காய் பாலை நீங்க குடித்து வரும் பொழுது கண்டிப்பாக இரும்புச்சத்து உங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு கால்சியம் சத்து ரொம்பவே அவசியம். இந்த கால்சியம் சத்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பாலில் இருப்பதால் தினசரி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கால்சியம் மட்டுமில்லாமல் பாஸ்பரஸ் போன்ற நிறைய ஊட்டச்சத்துகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. இதனால எலும்புகளின் தேய்மானத்தை நீங்க நிச்சயமாக தடுக்கலாம். அதுபோல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அல்சர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி அல்சர் வயிற்று வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த தேங்காய் பாலை நீங்க குடித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் சரியாகி அல்சர் ரீதியான பிரச்சனைகள் உடனடியாக உங்களுக்கு சரியாகும். ஸோ தினசரி நீங்க இந்த தேங்காய் பாலை குடித்து வரும் பொழுது அல்சர் சார்ந்த பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய நேயர்களுக்கு ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாகவே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த தேங்காய் பாலை தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் நீங்கள் சேர்த்து வரலாங்க. இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களிலிருந்து நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக தேங்காய் பால் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய நேயர்கள் தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் தேங்காய் பாலை நீங்கள் சேர்த்து வரலாம். ஸோ கண்டிப்பாக இதனால் எந்தவித பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படாது, எந்தவித பாதிப்புமே ஏற்படாது. இயற்கையான உணவுகளில் இயற்கையான மருந்தாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவாக, ஒரு அற்புதமான ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய விஷயம் இந்த தேங்காய் மற்றும் தேங்காய் பாலை நம்ம சொல்லலாம். அதாவது எளிமையாக எல்லாருடைய வீட்டிலும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உணவு பழக்கத்தில் தேங்காய் பாலை நீங்கள் தினசரி சேர்த்து வரலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் தினசரி தேங்காய் பாலை சாப்பிட்டு வருவதால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா ஆரோக்கியம் சார்ந்த பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.